தலையெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். மழை வேறு பெஞ்சிட்ருக்குங்க. அதனால் அப்படி தலையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப முக்கியமான ஒரு பார்சல் இது. ஆனால் இந்த வீடியோ இன்றைக்கி வந்து தேதி 18 மே மாதம் மே மாதம் 18ஆம் தேதி. இந்த பொருள் 13ஆம் தேதி மே மாதம் 13ஆம் தேதி ஆர்டர் பண்ணேன். இன்றைக்கி 19ஆம் தேதி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் ஒரு நாளைக்கு முன்னாடி இன்றைக்கே வந்துருச்சு. இன்றைக்கி தேதி 18. இப்போ நான் இந்த வீடியோ அப்லோடு பண்ண முடியாது. ஏன்னா என்னோடய சேனல் வந்து மானிட்டேஷன் வந்து கட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து சொந்தமாக ஒரு கண்டென்ட்டும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. அதுக்கு நான் திருப்பி அப்ளை பண்ணியிருக்கேன். 15 நாளுக்குள்ளே எனக்கு வந்து ரிப்ளை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வரல, நான் வீடியோ எடுத்து நான் சொந்தமாக தான் கண்டென்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். பெரும்பாலும் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி 2 தடவை நடந்திருக்கு. இது 3ஆவது தடவை. 2 தடவை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. தமிழில் பேசி போட்டதுனால வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஆகஸ்ட் மாதம் தான் எனக்கு வந்து திருப்பி மானிட்டேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாதம் போயிடும். அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ நான் அப்லோடு பண்ணுவேன். முன்னாடியே இப்போ எடுத்து வச்சுக்கிறேன். எந்தளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்காக பார்க்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா 13,549 13,549 ரூபா. இந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் கிட்டத்தட்ட 18,000 ரூபா. அப்போ பாருங்க 5,500 ரூபா கம்மி ஃப்ளிப்கார்ட்டில். இது வந்து ஓப்பன் பார்சல், ஆல்ரெடி பிரிச்சுட்டாங்க. இது வந்து ஒரு மைக், அழகாக அவர் பிரித்து கொடுத்தாரு. இதுக்குள்ளே இந்த இது இருக்குது. அதுக்கப்புறம் 1, 2, 3 இருக்குது. இதெல்லாம் நமக்கு படிக்க தெரியாது. அதனால் அதெல்லாம் அப்படியே பத்திரமா அங்கே எங்கே இருந்தது அங்கேயே வச்சுருக்கோம். இதை மட்டும் எடுக்க முடியல, எடுக்கலாம். ஓகே, இதுலேயே ஒரு வாசர் கொடுத்துருக்குறாங்க. நான் வேறு இந்த வாசர் வாங்கி வச்சுருக்கிறேன். இந்த வாசர் ரெண்டும் ஒன்றா அப்படின்னு தெரியல. இந்த ஒரு வாசர் இருக்குது, இது நல்லா இருக்குது. கவரும் கொஞ்சம் புதுசாகவே இருக்குது. இதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி அமேசானில் வந்து ரோடு அப்படிங்கிற ஒரு மைக் வாங்கினேன். அது டெலிவரி பண்ணுற ஒரு நாள் ஒரு பொருள் வேஸ்ட்டாக திருப்பி டேமேஜ் அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு பொருள் உண்மையாக பழசாக வந்துச்சு. அது 2மே ரிட்டன் போட்டேன். செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க மைக், செம்ம புதுசாக இருக்குது. ஓகேங்க, இப்போ இந்த மைக்கு பார்க்குறக்கு எப்படி இருக்குது, இதனுடைய சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியாது. நான் பேசிகிட்ருக்கேன், எனக்கே தெரியாது. செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எந்தளவு. இது வந்து ரொம்ப அந்த ரோடு மைக்குக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம்னா, அது அந்த ரோடு மைக்கு வந்து 11,300 ரூபா. இது வந்து 18,000 ரூபா அமேசானில். இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுனா, அது வந்து இன்னும் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இது வந்து ஒரு 500 கிராம் 600 கிராம் தான் இது வெயிட்டு. இதுக்கு நான் ரொம்ப இந்த மைக்கு ஏன் வாங்குகிறேன், ஆல்ரெடி என்கிட்ட ஒரு நல்ல மைக் இருக்குது. இந்த மைக்கு ஏன் நான் வாங்குகிறேன் அப்படின்னா, வெளி சவுண்டு, இப்போ ஃபேன் ஓடிட்டுருக்கு கம்ப்யூட்டரில், ஃபேனுடைய சவுண்டு இதெல்லாம் கேட்காம எது ரொம்ப நல்லா அந்த நாய்ஸை ஃபில்ட்ரு பண்ணுதோ அந்த மைக்கு தான் வேணும். அதுக்கு தான் நான் வந்து அந்த ரோடு மைக்கு வாங்கினேன். அது 2 தடவையும் மிஸ் ஆயிடுச்சு. தடவை வந்தது பழைய மைக் அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கு எக்ஸ்சேஞ்சு போட்டது ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டேன். அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த பொருள் வந்து கிடைக்காமல் இருக்கிறதுக்காகவே வேணும்னே டெலிவரி பண்ணுறவங்க என் கையில் கொடுக்காம திருப்பி அது டேமேஜ் அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் அதுக்கு அந்த பணம் திருப்பி வந்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறிட்டுருக்கிறப்போ இந்த மைக்கு வந்து எனக்கு கிடைச்சிது. நானும் என் பொண்ணு தேடிருப்போம். இந்த மைக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு என் பொண்ணு சொன்னாங்க. அதனால் இந்த மைக் வாங்கியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ நான் இப்போதைக்கு போட முடியாது, எப்போ போடுவேன்னு தெரியல. எனக்கு ஒரு வேளை மானிட்டேஷன் இப்போ நான் வீடியோ கொடுத்துருக்கேன், அதுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே போடுவேன், இல்லைன்னா 3 மாதத்துக்கு அப்புறம் தான் போடுவேன். இன்றைக்கி தேதி 18, இந்த 13ஆம் தேதி ஆர்டர் போட்டிருந்தேன், 18ஆம் தேதி வந்திருக்கு. ஓகே, இந்த பொருள் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு இந்த மைக் இருக்குது அப்படிங்கிறத நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இந்த விஷயத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கணும் இல்லையா, அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுவேனா இல்லையான்னு தெரியாது. ஆனால் எனக்கு மெமரியாக கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுவேன். ஆனால் அது எப்போங்கிறது தெரியல. மானிட்டேஷன் ஆன உடனே தான் போடுவேன். ஓகே, சரி, இந்த மைக் எப்படி இருக்கட்டும்.
இப்போது இந்த மைக் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, ஒரு நல்ல விஷயம் செய்கிறப்போ ஒரு பெரிய தடங்கள் அது. இந்த மைக்கை நான் வாங்கி இப்போ இந்த மைக்கு நான் இப்போ வாங்கியிருக்கேன், நல்லா வீடியோ பண்ணி கொஞ்சம் டெவலப் பண்ணி கொஞ்சம் சேனலை வேறு மாதிரி போய் கொஞ்சம் துட்டு சம்பாதிக்கலாம், சேனலையும் நல்லா வேறு மாதிரி ஒரு நேமு கொண்டுட்டு போகலான்னு நினச்சி வாங்கின ஒரு மைக்கு. இது வர்ற டைமில் மானிட்டேஷனை கட் பண்ணிட்டாங்க. நமக்கு வந்து தடைகள் ஆகிறது, சோதனைகள் ஆகிறது, ஜெயிக்காமல் தோற்றுக்கிட்டே இருக்கிறது புதுசு கிடையாது. ஜெயிச்சு ஒரு தடவையாக ஜெயிச்சவங்களுக்கு தான் தோல்வி கண்ட பயமாக இருக்கும். நமக்கு எப்போவுமே இதே தானே. அதனால் இதை பற்றி பழக்கமாயிருச்சு, கஷ்டங்களே பழகிருச்சு, வழிகளே பழகிருச்சு. அதனால் காத்திருப்போம். இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுதேங்கிற ஒரு வருத்தம் தான். 3 மாதம் வெயிட் பண்ணணும் இந்த சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா. ஒரு வேளை இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா பெரிய அதிசயம் தான் அது. ஏன்னா எனக்கு அப்படி நடந்ததே இல்லை இது வரைக்கும். 2 தடவை இதே மாதிரி கட் பண்ணியிருக்காங்க. 2 தடவையும் எனக்கு கிடைக்கல. இப்போ 3ஆவது தடவை கட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 தடவை. 2 தடவை எனக்கு கிடைக்கவே இல்லை. 3 மாதம் வெயிட் பண்ணி தான் வந்துச்சு. ஆனால் இந்த தடவை கட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அதிசயமாக எனக்கு கிடைச்சிரும்னு நம்புகிறேன். எனக்கு அதுக்காக எப்படி சொல்கிறது, கிடைச்சா ரொம்ப நல்ல லக்கு தான் எங்களுக்கு. சரி, ஓகே. இந்த விஷயத்தை நான் இந்த வீடியோ எப்போ நான் அப்லோட் பண்ணுவேன்னு தெரியல, தெரில. சரி, ஓகே. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போதைக்கு இல்லை, எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. ஓகே, இந்த பொருள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப விலையும் 5500 கிட்டத்தட்ட 5000 ரூபா கம்மி. 4500 தப்பாக சொல்லிட்டேன். 13500, 18,000 எவ்வளோம்மா? 4500. சரி, 4000 ரூபாயை வச்சுக்கோங்க. சரிக்கு சரி, ஒரு 4000 ரூபாய்ங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு தானே. 4000 ரூபா கம்மி இது. ஆனால் பொருள் ரொம்ப, இப்போ இதுக்கு முன்னாடி நான் அந்த ரோடு மைக் கமிஷனில் வாங்கினேன் இல்லைங்களா, அது வந்து அந்தளவுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இல்லை. ஏன்னா அது டேமேஜாக பழைய பொருளாக தான் வந்தது. ஆனால் இது பார்க்குறதுக்கே அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கவரு, இந்த நெட்டுக்கு கழட்டின கவர் எல்லாம் அவ்வளோ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, இது எப்படி இருக்குது? அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.